ஸோ ஜாம்பியா, உகாண்டா இந்த 2 ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சொற்பொழிவிற்காக தமிழ்நாட்டிலருந்து போன முதல் பெண் பேச்சாளர் நான் தாங்க சார். ஆஸ்திரேலியா போனேன். நெறைய உலக நாடுகள சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது எல்லாமே என்னுடைய பேச்சு திறமையால நான் போனேன். இன்னொன்னு தொலைக்காட்சி பிரபலங்கள்ல வெளிநாடுகள்ல கூப்பிடுவாங்க சார். எனக்கு எப்படி இந்த மாரி வாய்ப்புகள்லாம் வந்ததுன்னா சார், சோசியல் மீடியாவோட வலிமைய நான் தெரிஞ்சுகிட்டது அப்பதான் சார். 2013ல ஒரு டிவி பட்டிமன்றத்தில பேச கூப்பிட்டுருந்தாங்க சார். பாண்டியன் ஐயா நடுவர். நான் பஸ்ல போயிட்டுருக்கேன். காலையில 10 மணிக்கு ஷூட்டிங். பஸ்ல போயிட்டுருக்கேன். ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. எங்க இருக்கீங்கன்றாரு. நாளைக்கு இந்த சேனலுக்காக பட்டிமன்ற ஷூட்டிங். அதுக்காக போயிட்டுருக்கேன். ஏங்க அந்த சேனல்லாம் தமிழ்நாட்டுல யாருங்க பார்க்குறா? அடுத்த பஸ்ஸ புடிச்சு வீட்டுக்கு போங்க அப்டிங்கிறாரு. எனக்கு ஆமால்ல யாருமே பார்க்காத ஒரு சேனல்ல நம்ம எதுக்கு பேசணும்னு தோணுச்சு. ஆனா காலையில 10 மணிக்கு ஷூட்டிங் எப்படி கேன்சல் பண்ண முடியும்? நான் பேசினேங்க சார். அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானது மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் அன்னைக்கு. நான் பக்கத்து வீட்டு கதவ தட்டி, இந்த டிவில நான் பட்டிமன்றம் பேசுறேன் பாருங்கன்னு. அதெல்லாம் எந்த நம்பர்ல வருதுன்னு எங்களுக்கு தெரியாதே அப்டின்னாங்க. அப்ப யாருமே பார்க்காத ஒரு டிவில நம்ம பேசுனோம்னு ஒரு வருத்தம் இருந்தது சார். ஆனா அத கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்த ரமேஷ் அப்டின்றவர் ரெக்கார்ட் பண்ணி Facebookல போடுறார். அப்ப எனக்கு Facebookல ஒரு அக்கவுண்ட் இருந்துச்சு அவ்வளவுதான். நான் ஆக்டிவா இல்ல. அத 50,000 பேருக்கு மேல ஷேர் பண்ணியிருந்தாங்க சார். ஷேர் பண்ணதே 50,000 பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவர் எனக்கு கூப்ட்டு இந்த மாரி உங்க வீடியோ நான் Facebookல போட்டிருந்தேன். நெறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. 50,000 ஷேர் போயிருக்குன்னா, எனக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது அப்ப தெரியல. அப்டின்னு விட்டுட்டேன். அந்த ஷேர் பண்ணி நெறைய பேர் பார்த்ததுல சார், கனடாக்கு நீங்க பேச வரணும்னு மெசேஞ்சர்ல எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது சார். என்ன எதுக்கு பேச கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன். இப்போ உங்க வீடியோ நாங்க பார்த்தோம். விஜய் டிவி மாகாபா ஆனந்தும் நீங்களும் கெஸ்ட் அப்டின்னாங்க. கனடா எங்க இருக்கு? அமெரிக்கா கண்டத்துல இருக்கு. விஜய் டிவில பிரபலமா இருக்கக்கூடிய ஒருத்தரையும், நம்பளையும் கூப்பிடுறாங்கன்னா, அப்பதான் சோசியல் மீடியாவோட வலிமையே எனக்கு தெரிஞ்சது சார். அதுல இருந்து தான் நம்ம தொலைக்காட்சி வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்க கூடாது. இந்த நடுவர் வாய்ப்பு குடுப்பாரா? அந்த நடுவர் வாய்ப்பு குடுப்பாரா? நம்ம இந்த டிவில பேச மாட்டோமான்னு காத்திருக்க வேணாம். சோசியல் மீடியாவ சரியா பயன்படுத்தினா, நம்ம இந்த துறையில முன்னேறிட முடியும்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. அதிலிருந்து நான் பேசுற நிகழ்ச்சிகள், வீடியோ சொற்பொழிவுலேருந்து கட் பண்ணி வீடியோலாம் போட்டு தான் சார் எனக்கு வந்து எல்லா வெளிநாடு வாய்ப்புகளுமே அந்த வீடியோஸ் பார்த்துட்டு கூப்பிட்டது. அமெரிக்கா போனது, அந்த வீடியோ பார்த்துட்டு தான் அமெரிக்காவுக்கும் நான் போனேன். அருமை. எல்லாரும் ஷேர் பண்ணாங்கல்ல, கனடா போனது, சிங்கப்பூர் போனது, அமெரிக்கா போனது. நான் அடிக்கடி நெனப்பேன், ஒருத்தரு இந்த டிவிலயா பேச போறீங்க? அப்படியே அடுத்த பஸ்ஸ புடிச்சு திரும்பி போங்கன்னாரே, அத கேட்டுட்டு நம்ம திரும்பி போயிருந்தோம்னா, அமெரிக்கா போயிருக்க முடியாது, கனடா போயிருக்க முடியாது, கரெக்ட். சிங்கப்பூர் போயிருக்க முடியாதுன்னு நான் நெனப்பேன். அப்ப என்னன்னா, சோசியல் மீடியால நம்ப சரியா அத பயன்படுத்தினோம்னா, நம்ப திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதுனால தான், நான் எங்க பேச போனாலும் அத என்னோட முகநூல்ல நான் பதிவு பண்ணிடுவேன் சார். நெறைய வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு. முக்கியமா நீங்க கேட்ட மாரி முதல் முறையா போன அந்த இலங்கை பயணம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பயணம் சார்.